வணக்கம். மதுரையில் உள்ள ரிசோர் லைன் மாரியம்மன் கோவிலில் 28ஆம் தேதி புதன்கிழமை கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. பயங்கர கூட்டம். கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி நாங்கள் வெள்ளிக்கிழமை சாமி பார்க்க போனோம். பாருங்கள் எவ்வளோ வரிசைன்னு. 1.5 மணி நேரம் வரிசையில் நின்னங்க. இந்த ரிசோர் லைன் மாரியம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது. பெரிய கோவிலுங்க. 28ஆம் தேதி புதன்கிழமை கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிற இடம். நல்லா பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க. ஏற்கனவே அந்த கோவில் பெரிய கோவில் தான். பாருங்கள், இன்னும் நாங்கள் வரிசையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கூட்டங்க. இது வெள்ளிக்கிழமையினால் பயங்கர கூட்டம். 48 நாளைக்கு கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே அந்த கோவிலில் கூட்டமாக தாங்க இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ரிசோர் லைன் மாரியம்மன். நல்லா பிரமாண்டமாக இருக்குங்க. முதல்ல விநாயகர் வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து வரிசை வந்துச்சு. இப்போ தான் உள்ளே நுழையிறோம். கொடி மரத்துக்கிட்ட வந்திருக்கோம். இப்போ தான் நாங்கள். அவ்வளோ கூட்டங்க. சாமி பார்த்தாச்சு. சாமி கிட்ட வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. நாகம்மா இருக்குது. எல்லா சாமியும் இங்கே இருக்குது. நாகம்மா இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. முருகன் இருக்கார். துர்க்கையம்மன் இருக்காங்க. பாருங்கள், தட்சிணாமூர்த்தி, முருகன், துர்க்கையம்மன், நவக்கிரகங்கள் எல்லா தெய்வங்களுமே இங்கே இருக்குது. விநாயகர் பாருங்கள், உள்ளே ஒரு பெரிய விநாயகர் வச்சுருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க. காமாட்சி இருக்காங்க. துர்க்கையம்மன், இவங்க துர்க்கையம்மன். மதுரை மீனாட்சி, வடப்புற காளியம்மன். கோவில் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோவில். ரிசோர் லைன் மாரியம்மன் கோவில். சமயபுரம் மாரியம்மன். இது முருகன் இருக்காருங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வரிசையில் நின்னாலும் நல்லா சாமி பார்த்தோம். அப்படியே வெளியில் வந்தால் உள்ளேயே நவக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. அழகர் இருக்கார். சக்கரத்தாழ்வார் இருக்கார். நவக்கிரகங்கள் இங்கே இருக்காங்க. வெளியில் கருப்பசாமி வச்சுருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தால் பின் சைடு பாருங்கள், எவ்வளோ பெரிய கோவில். கருப்பசாமி. எல்லாருக்கும் ரிசோர் லைன் மாரியம்மன் அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.